யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் நேற்றைய அகழ்வின் போது மேலும் 14 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 5 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதில் குழந்தை ஒன்றினதும் சிறுவர் ஒன்றினதும் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் இதுவரை 380 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 362 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 27ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இடம்பெற்ற நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி VS நிரஞ்சன் இதனை தெரிவித்தார். நேற்று அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைக்குழியாக செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி காணப்படுவதாகவும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் குறிப்பிட்டார். செம்மணி சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 27ஆம் நாள் இன்று அதிகாலை ஆரம்பிக்கப்பட்டு யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் அகழ்வுப்பணி ஆரம்பிக்கப்பட்டது. இன்று 14 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 5 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 362 மனித எச்சங்கள் மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு எடுக்கப்பட்டு செல்லையா பிரணவன் சட்ட வைத்திய அதிகாரிடம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 380 மனித எச்சங்கள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்று எடுக்கப்பட்ட 5 மனித எண்பு தொகுதிகளில் ஒரு குழந்தையின் ஒன்றினுடையதும் சிறுவர் ஒருவருடைய மொத்தமாக 5 மனித எண்பு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் கௌரவம் அன்று நாளை மறுதினம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நீதி அமைச்சர் வருவதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதுக்கான விண்ணப்பம் செய்யப்பட்டதுக்கு அமைவாக அத்தோடு காணா போனோர் அலுவலக ஆணையாளர்களும் வர இருக்கின்றார்கள். இந்த அகழ்வுப்பணி நாளை 28ஆம் நாள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இலங்கையிலேயே ஆக கூடுதலான மனித எண்பு தொகுதிகள் சதோச மன்னர் புதைகுழியில் தான் எடுக்கப்பட்டது. ஆனால் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படையில் 2ஆம் நிலையில் காணப்படுகின்றன. ஆனால் அடையாளம் காணப்பட்ட அடிப்படையில் இது பாரிய மனித எண்பு புதைகுழியாக காணப்படுகின்றது. இது ஒரு பாரிய சந்தேகத்தையும் மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. விசாரணைகளின் பின்புதான் இது சம்பந்தமான முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்று ஒரு சான்று பொருள் எடுக்கப்பட்டது 120 இலக்கமிடப்பட்டு ஒரு மனித எண்பு தொகுதியின் இடுப்பு பகுதியில் இரும்பு வடிவிலான ஒரு சான்று பொருள் எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் சான்று பொருளாக பெறப்படுத்தப்பட்டது. காப்பு பிளாஸ்டிக் காப்பு ஒன்று சிறுவர் பெண்ணுடைய காப்பாக இருக்கலாம். ஆனால் அது இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. எடுத்து சான்று பொருள் ஆக்கும் போது அது சம்பந்தமாக உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும்.